தேவநந்தினி டிபார்ட்மெண்ட் தான் மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸை விட ஹையஸ்ட் ப்ராஃபிட் பண்ணிருக்கு. எக்ஸலண்ட் அனு. தேங்க்யூ சார். ஆனா இவ்ளோ ப்ராஃபிட் வந்ததுக்கு காரணம் நீங்க தான் சார். நாம பண்ண இன்னோவேட்டிவான அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அனு, அந்த ஆட் உன்னோட ஐடியா. நான் பண்ணது வெறும் அப்ரூவல் மட்டும்தான். நோ சார், எல்லாரும் இந்த அணுவால முடியாதுன்னு சொன்னப்போ நீங்க தான் என்கிட்ட ஐடியாஸ் கேட்டு அதை செய்யறதுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த தைரியத்தால தான் எனக்கு தோணுனதை நான் செஞ்சேன். சோ இது உங்களோட சக்சஸ். வெயில் காலத்துல காட்டன் துணி நல்லா விக்கும்னு அதுல ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். அதுவும் கிளிக் ஆயிடுச்சு. குட் அனு, ஐ அம் இம்ப்ரெஸ்ட். தேங்க்ஸ் மேம். அனு, நீ இவ்ளோ சீக்கிரமா தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆனதுல ஆச்சரியமே இல்ல. உன்னோட சக்சஸ்க்கு இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். குட். ஏன்னா அத பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகி இன்னும் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன வேணும் அனு உனக்கு? இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ், ப்ரமோஷன், எதுவா இருந்தாலும் கேளு. வாட் யூ வாண்ட் அனு? சூப்பர் மான்சி. எஸ் அனு, உனக்கு என்ன வேணுமோ கேளு. மேம், எனக்கு இன்சென்டிவ்ல வேணாம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். நான் நினைச்ச நேரம் எங்க வேணா போறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் வேணும். ஐ மீன், நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்காம நினைச்ச நேரம் போகிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங் அனு. நிறைய பேர் அவங்களோட பிளஸ் என்னன்னு தெரிஞ்சுக்காம ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு அவங்களோட இஷ்டப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா நீ இந்த சின்ன விஷயத்துக்கு பெர்மிஷன் கேக்குற. யூ ஆர் a டிபார்ட்மெண்ட் ஹெட் அனு. உனக்கு இந்த ஃப்ரீடம் எப்பவுமே இருக்கு. சந்திரா, am I correct? அப்சல்யூட்லி மான்சி. தேங்க்யூ so மச் சார். அப்படின்னா நான் இப்போ அர்ஜென்ட்டா வெளியே போகணும். போலாமா சார்? வாட்? மீட்டிங் இன்னும் முடியவே இல்ல. அதுக்குள்ள உனக்கு என்ன அர்ஜென்ட் வர்க் அனு? மீரா, அது சந்திரா அனுக்கு கொடுத்த பெர்மிஷன். அத क्वेश्चन பண்ண இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது இந்த ஆபீஸோட விபியா இருந்தாலும். Got it? அனு, you may go now. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அனு, நீ ஏன் வந்த? முதல்ல போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா அனு? என்னால உனக்கு கஷ்டம்தான் அனு. என்ன துரத்துற ஆபத்து உன்னையும் துரத்தும். போயிடு. என்ன பேசுறீங்க சார்? எந்த ஆபத்தோ என்ன துரத்தாது. உங்களை துரத்தவும் நான் விட மாட்டேன். நீ சின்ன பொண்ணு அனு, உனக்கு இதெல்லாம் புரியாது.
ஏன் சார் இப்படி பேசுறீங்க? நம்பிக்கை நம்பிக்கைன்னு தைரியமா பேசுற அந்த பிசினஸ் சக்கரவர்த்தி சூரிய பிரகாஷ் எங்க சார்? ஐயோ அனு, என்னை விட்டு விலகி போனாதான் உன்னால 100 வருஷம் சந்தோஷமா வாழ முடியும். போயிடனு, போயிடு. 5 நிமிஷம் வாழ்ந்தாலும் உங்க மனைவியா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் சார். அதுவே 100 ஜென்மம் நான் சந்தோஷமா வாழ்ந்ததுக்கு சமம். இதெல்லாம் பேச நல்லா இருக்கும் அனு, ஆனா நிஜத்துல ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு என்ன நிஜமாவே பிடிக்கலன்னா சொல்லிடுங்க சார், நான் போயிடுறேன். உங்களால அப்படி சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்க சார். ஏன் சார் எதுவுமே சொல்லாம இப்படி மௌனமா இருக்கீங்க? ஐயோ, என்ன கொல்லாத அனு, ப்ளீஸ். என்னோட மௌனம் உனக்கு கொஞ்ச நாள்ல பழகிடும். நீயும் என்னை விட்டு தூரமா போயிடுவ. அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அனு, அனு. சூர்யா ரொம்ப குழப்பத்துல இருக்கான். இனியும் நம்ம பேசாம இருந்தா இது சரியா வராது. சூர்யா, நீங்க ஏமா இங்க வந்தீங்க? என்னாச்சு சூர்யா? ஏன் இவ்ளோ கோவம்? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இல்லம்மா, என்னால எல்லாருக்கும் கஷ்டம், ஆபத்துமா. அதை எப்படி சொல்றது? என்ன பிரச்சனை? உன்னால எவ்ளோ குடும்பங்கள் வாழுதுன்னு தெரியுமா? உன்னோட சேரிட்டி ட்ரஸ்டால எத்தனை உயிர்கள் காப்பாத்தப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியாது? ஆனா காப்பாத்த வேண்டியவங்களை இழந்துட்டு நான் நிக்கிறேனேமா. சூர்யா, அப்ப நிலைமை வேற. அது எதுக்கும் நீ காரணம் இல்ல. ஒரு தடவை ஒரு தப்பு நடந்துட்டா அதுக்காக பயந்து பின்வாங்க கூடாதுப்பா. எல்லாத்தையும் உன் மேலேயே ஏத்திக்காத சூர்யா. சூர்யா, சூர்யா நில்லு. சூர்யா, இப்பவே எல்லாத்தையும் மனசு விட்டு பேசு. இல்லனா நான் எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. சூர்யா, வெறும் தண்ணியால மட்டும் மல்லிகைப்பூ பூத்துறாது சார். அனு, நீ எப்படி இங்க வந்த அனு? நீ ஏன் இங்க வந்த? ஏன் சார், நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? இல்ல அனு, அது என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? பதில் சொல்லுங்க சார். நீங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்களை கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. என்னை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களே சார். அப்பா கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு எங்க போனீங்க சார்? அனு,
நான் சொல்றத கேளு. என்னால உனக்கு ஆபத்து தான். அதனாலதான் அதனால நான் எங்க அப்பாக்கு பிடிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா சார்? அவன் கட்டுற தாலிய கழுத்துல சுமந்துட்டு மனசுல இருக்கிற உங்களை மறக்க முடியுமா? அதுக்கு பேர் வாழ்க்கையா சார்? நரகம். இந்த ஜென்மம் முழுக்க நான் அழுதுட்டே இருக்கணும் தான் உங்க ஆசையா? ஐயோ அனு, எல்லா கேள்விக்கும் இப்படி ஏதாவது ஒரு பதில் உன்கிட்ட இருக்கும்னு தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ண. ஆனா இப்ப நீ சொன்னது எனக்கு கொல்லுது அனு. உங்க மௌனமும் எனக்கு அதே வழியதான் சார் கொடுக்குது. எப்படியும் எங்க அப்பா கிட்ட பேசிடுவீங்க, நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடந்துரும்ன்ற ஆசையில உங்களுக்காக இந்த கிஃப்ட வாங்கி வச்சு காத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க வரவே விரும்பல. என்னன்னு நீ எப்ப வந்த? சூர்யாவை பார்க்க வந்தியா? ஆபீஸ் விஷயமா ஏதாவது பேசணுமா? ஆமாமா, பேசியாச்சு. நான் கிளம்புறேன். என்ன அனு, அதுக்குள்ள கிளம்புறியா? இல்லம்மா, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல உட்காரு. சுகந்திய டீ போட சொல்றேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் போலாம். இல்லம்மா, இப்ப நான் போயே ஆகணும். சரி, நான் வரேம்மா.
பண்ணிக்கங்க சார். இது என்னோட சிரிப்பு சத்தமா இருக்கணுமா இல்ல அழகு சத்தமா இருக்கணுமான்னு. சூர்யா, அம்மா, என்னப்பா இது? எல்லா பிரச்சனையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அதுக்கு தீர்வு கிடைக்காது சூர்யா. இத பாரு, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு நேரடியா ஆமா இல்லன்னு உண்மைய மட்டும் நீ சொல்லணும். அம்மா, நான் இப்ப எதுவும் பேசுற மூட்ல இல்லம்மா, ப்ளீஸ். நோ சூர்யா, இந்த வீடு ஆபீஸ் எதுவுமே வேண்டான்னு நீயா ஒரு முடிவு எடுத்துக்கிட்ட, பெரிய முடிவு. அத பத்தியெல்லாம் எதுவும் கேட்காதீங்கன்னு நீ சொன்ன. நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். இப்ப என் டர்ன். நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். அதுக்கு பதில் சொல்ற நிலைமையில நான் இல்லம்மா. இல்ல சூர்யா, எனக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அனு ஏன் உன்னை பார்க்க வந்தா? அனுவ நீ லவ் பண்றியா சூர்யா? பதில் சொல்லு சூர்யா. அனுவ நீ விரும்புறியா? அது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லு. சொல்லு சூர்யா, நீ அனுவ லவ் பண்றல்ல? ஆமாம்மா, அனுவ நான் லவ் பண்றேன், ரொம்ப லவ் பண்றேன். அவ அவளும் தாமா. அதுக்குதாம்மா, அதுக்காக தான் அவளை விட்டு பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்ண. என்னால அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்க சூர்யா? நீ அவ கூட இருக்கும்போது எந்த ஆபத்தும் அவ நிழல கூட தொட முடியாது. இல்லம்மா, ஏற்கனவே நான் இழந்துட்டு நிக்கிறேம்மா. அந்த தப்பு திரும்பவும் நடக்காம நீ பாத்துக்கணும் சூர்யா. அது உன்னோட பொறுப்பு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சூர்யா. நீ அனுவ நிச்சயம் பாதுகாப்பா பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, ஆமா சூர்யா, அந்த தப்பு திரும்பவும் நடந்துடக்கூடாது. நீ அனு கூட இருந்தாதான் அவளுக்கு நல்லது. சூர்யா, என்ன ஆனாலும் அனுவை விட்டு விலக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உன் மனசுல அனு இருக்கா, அனு மனசுலயும் நீதான் இருக்க. அப்புறம் என்னப்பா? யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் அனுவை விட்டுற மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு சூர்யா. இல்லம்மா, என் பழைய வாழ்க்கையோட நிழல் என்ன மட்டும் துரத்துனா போதுமா? எதுக்காக அதுல அனுவசிக்க வைக்கணும்? சூர்யா, நடந்து முடிஞ்சதை விடு. இனிமே நடக்க போறத பாரு. முன்னாடி நடந்ததை நீ சரி செய்யணும்னு நினைச்சா இப்ப நீ இதை செஞ்சுதான் ஆகணும். நான் சொல்ற வார்த்தையை நீ தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். என் வார்த்தைக்கு நீ மரியாதை தர்றது உண்மையா இருந்தா சத்தியம் பண்ணு. பண்ணு சூர்யா. என்ன நடந்தாலும் அனுவை விட்டு விலக மாட்டேம்மா. ரொம்ப சந்தோஷம் சூர்யா, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப சொல்லு, அனு ஏன் இப்ப வந்து உடனே போயிட்டா? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அவ போன் பண்ணி எடுக்கல. அவளை பார்க்க வரலையேன்னு அவளுக்கு கோவமா? லவ்ல இதெல்லாம் இருந்தாதான்ப்பா சந்தோஷமா இருக்கும். இருக்கட்டும் சூர்யா, வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு. அனு கிட்ட மனசை விட்டு பேசு, எல்லாம் சரியா போயிடும். அனு மனச நான் தாம்மா கஷ்டப்படுத்திட்டேன். அது உனக்கு புரிஞ்சா சரி. உடனே போய் அவகிட்ட பேசு. எந்த நிலைமையிலயும் நீயும் அவளும் பிரியக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் சூர்யா. அதுதான் ரொம்ப முக்கியம்.
போய் உடனே அவகிட்ட பேசு. சரிம்மா, கண்டிப்பா பேசுறேன். என்னாச்சு அனு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? சூர்யா சார் அவர் வீட்ல போய் பார்த்து பேசினேன்டி. என் மனசுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்துட்டேன். பாவோண்டி சூர்யா சார் பதிலே சொல்லாம நின்னுட்டு இருந்தாரு. அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு வந்துட்டேன். பாவோண்டி அவரு. கவலைப்படாத அனு, இதுக்கு பேரு லவ்ல அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க முன்னேறி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீ வேணா பாரு, சீக்கிரமே சூர்யா சார் உன் முன்னாடி வந்து நின்னு என் கூட பேச மாட்டியா அனு, சாரி அனுன்னு கெஞ்ச போறாரு. லூசு மாதிரி பேசாத ரம்யா. கோவமா பேசிட்டு வந்தது நான் தான் சூர்யா சார் கிட்ட சாரி சொல்லணும். நீ தாண்டி லூசு. லவ்ல எல்லாம் மாத்தி மாத்தி தான் நடக்கும். நிஜமா தாண்டி சொல்றேன். நீ வேணா பாரு,